ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரவணனோ அஞ்சலியோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சரவணன் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அஞ்சலியுமே இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, சரவணா கவலைப்படாத, எல்லாம் நல்லாவே நடக்கும். நான் நாளைக்கு கோயிலுக்கு போக போகிறேன் சரவணா, நீ வரையா? அடிக்கடிக்க சாமி கும்பிட்டோன்னா மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் போய் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சரவணா அப்படின்னதும், சரி அஞ்சலி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரவணா, நீ இதை பற்றி எதுவும் நினச்சிட்டு ஃபீல் பண்ணாமல் படுத்து தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு சரியா, நாளைக்கு நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அஞ்சலியும் சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அவங்க கட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் மீனா வீட்டுக்கு போய் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் செந்தில் வந்து புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட பிடிவாதமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் நல்லா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வீணாவுடைய அப்பா வேறு சம்பளத்தை மொத்தமே எதிர்பார்த்தா எல்லாம் நடக்காது மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுடைய வீடு விற்க போகிறாங்க, அங்கே சொல்கிறேன் நீங்கள் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கொஞ்சம் லஞ்சம் வாங்குங்க, லஞ்சத்தை வாங்க வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் மட்டும் வீணாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ ஆத்திரப்படுவாங்க. வீடு வாசல் எல்லாமே முக்கியம் தான், அதை நேர்மையாக சம்பாதிச்சு மொள்ள கூட நம்ம எல்லாத்தையும் கட்டிக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். ஆனால் குழந்தைன்றது ஒரு வரம், எப்பப்போ அமையணுமோ அப்போ மட்டும்தான் அமையணும். காலம் இருக்கிற போது யோசிச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதை பற்றி யோசிச்சு தான் மீனாவும் இப்போ யோசிக்கிறாங்க. ஏன் கல்யாணம் ஆகி இவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆகுமே, இப்போ குழந்தை பெற்றுக்கனா என்ன, இவ்வளோ நாள் தள்ளி போட்டோம் குழந்தை பெற்றுக்கலான்னா மீனாவை தான் எல்லாருமே தப்பாக பேசுவாங்க. சரி, அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. கோபதிக்கும் ஒரு ஆசை இருக்குது, எல்லாரும் குழந்தை பெற்று கொடுங்க, நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் செந்திலுக்கு ரொம்பவே பேராசை, அதனால் மீனாவே ரொம்ப யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் வாங்கி வீடு வாங்கி ஸோ அப்படி சந்தோஷமாக வாழணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. மீனாவுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அங்கே ராஜு கதிரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. முதல்ல 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒருத்தருக்கு அடுத்து பிடிக்காம விரும்பாமல் இருந்தவங்க காலப்போக்கில் ராஜு விரும்ப ஆரம்பித்தாங்க, கதிரும் விரும்ப ஆரம்பித்தாங்க. அதில் வெளியில் சொல்லாமல் இருந்தாருங்க. ஆனால் இப்போ 2 பேரும் மனசளவுலையும் சரி சந்தோஷமாக இருக்காங்க, ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கோபதி வந்துட்டு. அதுக்கப்புறமா கோபதி எப்படியாச்சும் நாம் பேசியே ஆகணும் பாண்டியன்கிட்ட அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை சாக்க வச்சுக்கிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பாண்டியன் அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்காரு. ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு. ஏய் பேசாமல் படுத்து தூங்குடினா என்ன நோயின்னு அப்படின்னு. ஏங்க உங்க கூட கொஞ்சம் ஒரு விஷயம் பேசணும் எந்திரிங்க அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி கோபதி வற்புறுத்துறாங்க பாண்டியன். ஐயோ என்னடி நிம்மதியாக மனுஷனை தூங்க கூட விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுட்டு இருக்கோம். ஆமாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் என்கிட்ட பேசாமல் கோபமாக இருக்கீங்க? நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் வாழாமல் விருப்பம் தலையெழுத்துன்னு சொல்லி ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கோபதி கேட்கவும், நான்லாம் அப்படி ஒன்று நினைக்கலடி. என் பையனை யாருக்கு பிடிக்காம போகும்? கண்டிப்பாக ராஜு பிள்ளைக்கு என் பையனை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டவே என் பையனை பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியிறப்பவே அந்த பிள்ளையோட அப்பா அம்மா வந்து கூப்பிட்டாங்களே, அதான் உடனுங்க. அன்னைக்கே ராஜு பிள்ளை போயிருக்கவே, போகாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மாவனை ராஜு பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவோ, அதெல்லாம் வாசகம் தான். அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நமக்கு ஒரு பேர பிள்ளையை பெற்று கொடுப்பாங்க. அவங்களே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இப்போ என்னடி சொல்ல வராதுக்கு அப்படின்னு. என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோபதி. இங்கே பாரு கோபதி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. எனக்கு பெரிய தப்புன்னு சொல்லியிருக்கீங்க, இதுக்கு மேலேயே நான் மனுஷாவே இருக்க மாட்டேன், அப்புறம் மிருகமாக மாறிவிட பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் நானும் பொறுமையாக இருக்கணும், கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களே சந்தோஷமாக இருக்காங்க, நான் இங்கே நிம்மதி அழுந்து உட்காந்துட்டு இருக்கேன். நான் என்ன அவங்கள மாதிரி பிள்ளை பார்த்துக்கலாம், நான் கூப்பிட்றேன், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் தானே கூப்பிட்றேன் அப்படின்னு கோபதி சொன்னேன். என்னடி என்ன சொன்ன இப்போ அப்படின்னு. ஐயோ உளறிட்டோமே அப்படின்னு கோபதி ஒரு பக்கம். காலம் போல காலத்தில் உனக்கு பிள்ளை வேறையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு கேட்டுட்டு இருக்கவோ, அதுதான் அவங்களுடைய டாப்பிக்கை பேசிட்டு இருந்ததுனால கோவத்தில் அப்படி உளறிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்கிட்ட பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதான் வேணும். நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படியே இருந்தால் என்ன, 4 பிள்ளை பெற்றா மட்டும் பாசம் இருக்கக்கூடாதா, சந்தோஷம் இருக்கக்கூடாதா அப்படின்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
ஏய் என்னடி பேச்சுவாக்கில் நாலுன்ற இன்னொரு பிள்ளையை வச்சுட்டே அப்படின்னு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கணக்கு பண்ணி தான் பெற்று கொடுமா என்ன? நான் உங்களை குழந்தை பெற்று கொடுக்க சொல்லியா கேட்டுட்ருக்கேன். என்கிட்ட எப்பயும் போல பேசுங்க. மா பிள்ளைங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் சாகிற வரைக்கும் 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னடி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு. பின்னங்க நீங்கள் பேசாமல் இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் இப்படி நீங்கள் என்கிட்ட பேசாமல் இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சி ஓடி ஓடி கொட்டிகிட்டு இருக்கணும்? அப்படி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பாரமாக இருக்கேன்னா நான் பண்ணுறதெல்லாம் பிடிக்கலன்னா சொல்லுங்கள். சரி நீ எங்கேயாச்சும் போயிடுறா அப்படின்னு சொல்லி கோபதி சொல்லவும், இங்கே பாருடி பைத்தியக்காரத்தனமாக பேசாத அப்படின்னு. அப்படி நீங்கள் என்கிட்ட பேசுவீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுவேன். இனி என்ன சண்டை வந்தாலும் என்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபதி கேட்குவோம். அப்படி முதல்ல நீ என்கிட்ட மறைக்காமல் எதுவும் ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு பாண்டியன் கேட்கவோ, சரி சரி அப்படின்னு உடனே டப்புன்னு சத்தியம் பண்ணிடுறாங்க கோபதி. என்ன இவன் பொசுக்குன்னு பண்ணிட்டா அப்படின்னு. நான் பண்ணல, இப்போ நீங்களும் பண்ணுங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு கோபதி அப்படியே லாக் பண்ணி பாண்டியன்கிட்ட 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் மயில் சாப்பிடாம கூட பட்டியாக இருக்காங்க. அது அவருடைய அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பெத்த பொண்ணு சாப்பிட்டா என்ன சாப்பிடலடா அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. மயிலோட அப்பாவுக்கு மனசு கேட்குறதே இல்லை. ஏன் மயிலுக்கும் பசினால தூக்கமே வரதில்லை. தண்ணியை குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு புரண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய அப்பா மனசு கேட்காம தட்டில் வந்து சாப்பாடு இருக்கான்னு போய் பார்க்குறாங்க. இது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை கொஞ்சத்தையாச்சும் போட்டுட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மயிலே கதவை தண்ட உடனே மயில் எந்திரிச்சு நடக்கிறாங்க. என்னம்மா இன்னும் தூங்கலையா அப்படின்னு. இல்லைப்பா தூக்கம் வரல அப்படின்னு. சாப்பிடாம பண்ணியை பார்த்தா எப்படிமா தூக்கம் வரும்? வயிறு கடமுடாண்டும். சரிம்மா இதா சாப்பாடு போட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு. இல்லைப்பா வேண்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா பட்னியாவே இருக்க போகிறேன் கொஞ்சமாக சாப்பிடுமா அப்படின்னு. இல்லைப்பா என் மேலே உங்களுக்காச்சும் இவ்வளோ பாசம் இருக்கு, இதுவே போதும்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா தான் என்னை அப்படி பேசுகிறாங்களே, என்ன நீங்கள் கூட என்னை கைவிட்டுருவீங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ என் பொண்ணும்மா, எனக்கும் உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா? அவளுக்கும் உன் மேலே பாசம் இல்லாதெல்லாம் இல்லைம்மா. என்ன நீ இப்படியே வாழாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கியேன்னு கோவம் அவளுக்கு வருத்தம் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நானா இதை ஒன்று தேடி விரும்பி இதை மாதிரி ஒன்று அமைச்சிக்கலையே, எல்லாம் நீங்கள் தானப்பா ஏற்பாடு பண்ணி வச்சுக்க, கடைசியில் என் மேலே பழிய போட்டால் எப்படிப்பா? பா கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் அம்மா கிட்ட பேசினா சொல்லுங்கள், நான் வேலை தேடிட்டு இருக்கேன்னு. அவங்களுக்கு நான் வாரமாக இங்கே இருக்க மாட்டேன். நான் மீனாக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கேயாச்சும் எனக்கு வேலை கிடைச்சா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்து கொடுப்பேன்ப்பா, தண்டை சோறெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு இந்த நிலம்பு வரணும். மயிலே இந்த மாதிரிலாம் நினைக்காதம்மா, அப்பா ஊட்டி விட்றேன், 4 வயசு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அப்பா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. மயிலுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சுடர் அக்கா பட்டியாக இருப்பாங்கன்னு அவருடைய அப்பா மாதிரியே யோசிக்கிறாங்க. போய் பார்த்தா கிச்சனில் சாப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வராங்க. அப்புறம் அக்காவோட ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு வராங்க. வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் யாராருக்கும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அவங்களுடைய தங்கச்சியாக பார்த்துட்டு, அப்பா நானே சாப்பாடு போட்டுட்டு வரலான்னு கிச்சனில் போனேன், பார்த்தா சாப்பாடு இல்லைப்பா அப்படின்னு. அவா கொஞ்சம் தான் இருந்துச்சு, மனசு கேட்கல, அதான் அக்காளுக்கு போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. நான் என்னப்பா சொல்ல போகிறேன், ஊட்டி விடுங்கப்பா. அக்கா எதையும் நினைக்காம நீ சாப்பிடுக்கா, அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மீனாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. செந்தில் சொன்ன விஷயம், அவளோட மனசை எப்படியாச்சும் நீங்கள் தான் மாற்றணும் தெய்வமே, எனக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு குழந்தைய கொடுக்கணும், நானும் அவளை சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், எங்களோட நிலமை மாறணும், அவர் நினச்ச மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு மீனா சாமி கும்பிடணும் அப்படின்னு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக செந்திலுக்கு காலையிலே காஃபி போட்டு வச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையிடையே வந்து எழுப்பி விட்டுட்டு செந்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. என்னடா திடீர்னு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகிறதுக்கு கூட நேர காலம் இருக்கா என்ன, இன்றைக்கி நல்ல நாள், நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க அப்படின்னு. இவளுக்கு வர புருஷன்ற அக்கறையே இல்லை அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு டைம் பேட் ஆகிடுச்சு அப்படின்னு ரெடியாகி போகணும்னு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் மீனா கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அங்கே சரவணன் வந்து கோயிலுக்கு வர்றதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்பி வராங்க. என்னடா சரவணா சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னு. அம்மாம்மா போய் கடையை திறக்கணும்ல அப்படின்னு. டேய் கடை திறக்க வேண்டிய அப்பாவே இங்கே தான்டா இருக்காரு அப்படின்னு. அம்மா அப்பா போய் கடையை திறக்கட்டும், நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அதுக்குள்ளே போயிடுறாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா கோயிலுக்கு அப்படின்னு. ஏம்மா கோயிலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு. சரி
நான் சும்மா தான்டா கேட்டேன். நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! பாவம் அவளால என் மகன் ரொம்ப நொந்து நூலாயிட்டா போல இருக்கு. கடவுள்கிட்ட போய் கும்பிட்டுட்டு போறா. கோயிலுக்கே போகாத என் பையனை கூட அப்படி கோயிலுக்கு குளமா அலைய வச்சுட்டாளே அவள நல்லா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் கோயிலுக்கு போறாங்க. அஞ்சலியுமே அங்கே கிளம்பி கோயிலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. அவருமே கால் அட்டன் பண்ணிட்டு இதோ வந்துட்டேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு அவரும் உள்ளே போகிறாரு. வா சரவணா முதல்ல சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம், உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான் அப்படின்னு அஞ்சலி சொன்னதுக்கப்புறமா 2 பேரும் போய் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு குங்குமமும் வாங்கிட்டு வந்து உட்காடுறாங்க. சரவணன் அந்த குங்குமத்தை எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் அவசரத்தில் என்ன பண்ணாருன்னா அஞ்சலி கிட்ட நீட்டுறாங்க. இதான் அஞ்சலி குங்குமம் எடுத்துக்கோ அப்படின்னு. பார்த்தா வந்து அந்த ரெட் குங்குமமாக இருக்குது. அதை வைக்க அஞ்சலி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக இருக்காங்க. ஸோ கணவன் செத்து போனால் மட்டும்தான் பொட்டு வைக்கணும், பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்றத ஏன்னா அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறப்போவும் வைக்கக்கூடாதுன்னு அஞ்சலி யோசிக்கிறாங்க. அப்போது வந்து சரவணன் சொல்கிறாரு, என்ன அஞ்சலி குங்குமம் வைக்க யோசிக்கிறியா? ஆமா சரவணா அப்படின்னுவோம். இங்கே பாரு அவர் ஒன்றும் சாகலையே, உயிரோட தானே இருக்காரு. அதுக்கப்புறம் உனக்கு மட்டும் என்ன வயசாயிடுச்சா என்ன சின்ன பொண்ணு தானே, உனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவும் உனக்கு வயசு இருக்குது. நீயே இப்படி யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குங்குமம்லாம் வச்சுக்கலாம். என்ன நீங்கள் பிறந்ததுலேருந்தே வழியாக குங்குமம் வச்சுக்கிட்டு தானே வந்தீங்க, இதுக்காக என்ன யோசிக்கிறேன் தான் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரவணா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் உலகத்துக்காக வாழாத அஞ்சலி, உனக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் கொடுக்குறாரு. அதை வாங்கி அஞ்சலியுமே வச்சுக்கிறாங்க. அதாவது நெத்தியில் வைக்கிறதுல வடுவில் வைக்காமல் நெத்தியில் நேராக சென்டரில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற தேங்காயை உடச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரவணா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், என்னை ஏமாந்துட்டேன், நான் அவ்வளோ ஏமாந்துட்டேன், அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி நான் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வீணாவே கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரும்போது வழியில் வந்து தெரிஞ்சவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே என் மாமியார் உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தான் ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்கள கூடயே வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும், நீங்கள் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனாவுமே சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு. அப்போது அஞ்சலியும் சரவணனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தேன். மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன் அப்படின்னா சரவணன் வந்து அவங்கள லவ் பண்ணாங்க, இந்த விஷயம்லாம் மீனாவுக்கு தெரியும். இப்போது லவ் பண்ண அந்த அஞ்சலி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ மீனாவால் தாங்கிக்கவே முடியல. சரவண பாபுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்கிறப்போ மயிலாக்கா கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறப்போ இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வேளை மயிலாக்கா கிட்ட இப்படியெல்லாம் சண்டை போட்டு நடந்த பிரச்சனையை காரணமாக வச்சுக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மாமா ஏதாச்சும் யோசிக்கிறாங்களா அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது சரவணனுக்கு ஒரு வேளை திரும்பவும் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் இருக்கா, இப்படி அவங்களோட வாழ்க்கையில் நடந்து யோசிச்சுக்கிட்டு ஸோ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரா என்னமோ அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி அவங்களோட மனசில் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. மீனா தான் அவங்கள பார்த்த உடனே டக்குன்னு இப்படி யோசிக்கிறாங்க. மீனாவுடைய மனசில் மயிலாக்காவுடைய பிரச்சனையெல்லாம் சரியாகி டிவோர்ஸ் கிடைக்காம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க. மொத்த குடும்பமே வேணான்னு நினைக்கிறப்போ வேணா மட்டும் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு சேர்ந்து வாழ போகிற 2 பேரும் யோசிக்கணும் இல்லையா, அவங்களுக்கே இதில் பிரச்சனை இல்லை, அதாவது மயில் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க, சரவணனுக்கே இதில் உடன்பாடு இல்லைன்றப்போ வீணா சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது, மயில் நினைக்கிறாங்க சேர்ந்து வாழணும்னு, அதே மாதிரி அக்கா நீங்கள் மாமா கூட சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லலாம். ஆனால் சரவணன் கிட்ட வந்து நீங்கள் மயிலாக்கா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சரவணன் கிட்டேயோ இல்லை அவங்க வீட்டு ஆட்கள்கிட்டயோ அவங்க அத்தைக்கிட்டேயோ மாமா கிட்டேயோ மீனாவால் சொல்ல முடியுமா? முடியாதில்ல. அப்போ அவங்களுடைய மனசுக்குள்ளே அவங்களே தப்பான கற்பனையை வளர்த்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தானே. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு கோவப்படுறாங்க. அப்போது சரவணன் மீனாவை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போ வாபா பீடா அப்படின்னு கோயிலுக்கு வந்தியா அப்படின்னு. என்னப்பாப்பா இதெல்லாம் அப்படின்னு. என்னப்பா அஞ்சலி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண, அதான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு மீனா சொல்லவும், என்னப்பா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா, திடீர்னு இவங்க கூட பார்த்தேன்னா அதான் அப்படின்னு சொல்லவும், அதுவாப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் அஞ்சலியை பார்த்தேன் இந்த கோயிலில், கோயிலுக்கு வரும்போது தான் நான் பார்த்தேன், அதான் இப்போது பார்த்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னதும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்களா. அப்போது அவங்களுக்கு மனசு கேட்கவே இல்லை. அஞ்சலியுமே ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவுக்கு. அவங்களுமே பேசிட்டு சரி சரவணா நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி அஞ்சலி நானுமே கடைக்கு தான் போகிறேன், உன்னை ட்ராப் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ பேசிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அஞ்சலி போய் வெளியே நிற்கிறாங்க. மீனா வந்து அப்போது சரவணன்கிட்டே நிற்கிறாங்க.
என்னப்பா அப்படின்னு. இல்லை மாமா, என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மயிலக்கா ரொம்ப பாவம் மாமா. அவங்க அம்மா சொன்ன ஆட்டத்துக்கெல்லாம் அவங்களுமே கூட இருந்துட்டாங்களே தவிர மற்றபடி அவங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. மயிலக்கா அம்முட்டு சொல்லியும் அவங்களுடைய அம்மா தான் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி ஏகப்பட்ட பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது மயிலக்கா. மயிலக்கா ரொம்பவே மோசமான மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்க செத்து பொழைச்சி வந்திருக்காங்க. நேற்று அவங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு பார்த்தாங்க. அங்கேருந்து நான் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்தால் அவங்களுடைய அம்மா அப்பா கொஞ்சம் கூட கவலையே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. செத்தா கூட பரவாயில்லன்னு அவங்க நினைக்கிறாங்க மாமா. யார் காரணம்? அவங்களோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணம் அவங்களோட அப்பா அம்மா தானே. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்காம பொண்ணுன்னு கூட நினைக்காம செத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. மயிலாக்கா அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு அம்புட்டு இதாக இருக்காங்க. எங்கேயும் போக வழி இல்லைன்னு அவள் அப்படி நினைக்கிறாளா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஏன்னா மாமா, நீங்களும் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க போட்டு என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்னமோ இந்த டிவோர்ஸ் எல்லாம் சரி வராது. அவங்க கூட சேர்ந்து வாழ்றது தான் சரின்னு தோணுது மாமா. அதுக்கு மேலே உங்களோட விருப்பம். இப்படியே அதை தாண்டி நீங்கள் வேற ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதெல்லாம் சரின்னு தோணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்களா. அப்போ சரவணன் யோசிக்கிறாரு, அவள் இப்படியெல்லாம் மீனா பிள்ளைய ட்ராமா பண்ணுறா போல இருக்கு. அப்படி இல்லைனாலையும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி அவ கூட சேர்ந்து வாழுவேன்? மீனா சொல்லிட்டா எல்லாம் ஆயிடுமா? இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் எந்த அளவுக்கு கோவப்படுவாங்களோ தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நான் அஞ்சலி கூட என்னை பார்த்ததுனால மீனா என்னை தப்பாக நினச்சிட்டு போகிறா போல இருக்கு அப்படின்னு சரவணன் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவரும் கிளம்பி போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் மீனா வெளியில் போனதுக்கப்புறமா மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. மயிலுக்கு கால் பண்ண உடனே மயிலுமே ஃபோன் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹலோ மீனா, சொல்லு மீனா அப்படின்னு. அக்கா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு வேலை இருக்குது போகிறீங்களா அக்கா அப்படின்னு. சொல்லு மீனா, என்ன வேலையாக இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லைக்கா, வயசான ஒருத்தவங்கள பார்த்துக்கணுமா வீட்டிலேயே இருந்து, அதாவது அவங்கள உடம்பு சரியில்லாதனால அவங்கள பார்த்துக்கணுமா, அதான்க்கா என் ஃப்ரெண்டோட மாமியார் தான் அப்படின்னு சொன்னதும், சரி விடா பரவாயில்ல, அவங்கள பார்த்துக்கிறது என்ன கஷ்டம், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நான் வந்து உங்களுக்கு அட்ரஸும் லொக்கேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்து பேசி வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? மற்றபடி சம்பளத்துலலாம் நான் ஏதாச்சும் பேசுகிறேன்க்கா அப்படின்னதும், சரி மீனா, ரொம்ப தேங்க்ஸ் மீனா, எப்படியோ ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷத்தோட வெளியில் கிளம்பினான்னு சொல்லிட்டு மயில் கிளம்பி வராங்க. அப்போது பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு மிச்சம் வச்ச சாப்பாடு இல்லை இல்லைங்களா, அதை காரணம் காட்டி மயிலை கோவப்படுத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னையா வர வர திருட்டு போன வீட்டுக்குள்ளே ஜாஸ்தியாக இருக்குது போல இருக்கு. ஆளுக்கு இருக்கிற முன்னாடி சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் ரோஸ் இருக்கிற மாதிரி நடிக்கிறது அம்புட்டு கோவம் இருக்கிற மாதிரி. ஆனால் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமும் திருத்தனமாக போட வந்து தின்னுட்டு போது போல இருக்கே, அவ்வளோ வெக்கக்கட்டதா அப்படின்னுலாம் வந்து பேசவும், அப்போ தான் சிலர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அம்மா, தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காதம்மா, நீ அக்காவை தான் பேசுகிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அக்கா ஒன்றும் சாப்பாடை வந்து சாப்பிடல, அப்பா தான் போட்டு கொண்டு போய் அக்காவுக்கு ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ இதெல்லாம் வேற நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அப்பா, இனியா அம்மா கிட்ட சொல்லிடுங்க, நான் இந்த வீட்டில் தண்டை சோறுலாம் தின்ன மாட்டேன் அப்படின்னு. நான் மீனா கிட்ட வேலைக்கு கேட்டிருந்தேன், அவள் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. நான் இப்போ அவங்கள பார்க்க தான்ப்பா போகிறேன், கண்டிப்பாக இந்த வேலை கிடச்சிரும். நான் அந்த வேலைக்கு போய் இனிமேல் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னதும், இப்போயாச்சும் ரோசை வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசவும் மயில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன பாக்கியம் நீ அப்படின்னு அவருடைய அப்பா ஒரு பக்கம். ஸோ படம் இருந்தால் தான் இந்த காலத்தில் மதிப்பு அப்படின்றத மயில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அங்கே மயிலே அவளோட அப்பா கிட்ட அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? மீனாவுடைய மனசில் மயிலும் சரவணனும் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இருக்குது. அவங்க சரவணன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயம் சரவணன் போயிட்டு கோமதி கிட்ட சொன்னால், ஸோ என்ன நடக்க போகுது, அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, கண்டிப்பாக மீனா கிட்ட சண்டை போடுவாங்க. ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்